பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு கூற்று முன்வைப்பாங்க, சைவம் சாப்பாடு சாப்பிட்றவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரக்கட்டாக இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இந்த உலகத்தில் 2ஆம் உலகப் போரில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்ச ஹிட்லர் ஒரு சைவ விரும்பி மட்டும்தான், சைவத்தை மட்டும்தான் சாப்பிட்டாரு, நான்வெஜ்ஜை சுத்தமாக ஒதுக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்து மேலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஈர்ப்புங்க இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம இந்து மதம் எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் சுழின்னு சொல்லி நம்ம கூட்டக்குறி மாதிரி போடுவோம். அந்த விநாயகர் சுழி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் படையோட சின்னமாக வச்சிருந்தாரு. ஓகேங்களா? ஹிட்லருடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் சொல்லி நம்ம கூட்டல் குறி மாதிரி போடுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்படி வைப்போம், கொஞ்சம் கிராஸை வச்சு அவருடைய சின்னமாக வச்சிருந்தாரு அவருடைய கொடியில். இது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகமே தேடி அலையக்கூடிய மகாவதார் பாபாஜியை தேடி இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஆளுங்களை அனுப்பி விட்ருக்கிறாரு. இந்த மாதிரி அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களா, உண்மையை போய் பாட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கிறாரு. அந்த மாதிரி இந்து மதத்து மேலே ஒரு ஆர்வம் கொண்டு இருந்திருக்கிறாரு. அதாவது இந்த 2ஆம் உலகப் போரில் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்ச ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக தன்னோட படைகள் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாரு, ஒரு பதுங்கு குழி மாதிரி இருக்குது அண்டர் கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து இவருடைய முக்கியமான தளபதிகள் முக்கியமான சகாக்களோட சேர்ந்து பேசுகிறாரு. பேசும்போது என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம இன்னும் தோத்துட்டோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வந்து எதிரிகளுக்கு ஹிட்லருடைய பாடி கிடைக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுங்க, ஹிட்லர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு சைனைட்டை கொடுத்துட்டு இவர் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரை உடம்பை வந்து எதிரிகள்கிட்ட கிடச்சா அந்த உடம்பை வச்சு கையை தனியாக வெட்டி காலை தனியாக வெட்டி ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஸோ என்னோட பாடி எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் இறந்துட்டாரு, அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அவங்க பாடி எரிச்சிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? நாசிக் படையை சேர்ந்தவங்க. அவருடைய உடம்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் வரலாற்றில் சொல்லப்பட்ட உண்மை. ஆனால் 1900 இதை ரஷ்யா எப்போ தெரியுமா ஒத்துக்கிறாங்க, 1945 செத்து போன மனுஷனை 1968 தான் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஆமாம் அவர் செத்து போயிட்டாருன்னு. இடையில கிட்டத்தட்ட 23 வருஷம் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத ஒரு மர்மமான விஷயமா தான் காணப்பட்டுச்சு. இன்றைக்கி வரலாறுல சிம்பிளாக சொல்லிடுறாங்க, நாசிக் படை தோற்று போனவுடனே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு குடியாட்சி பெற்ற ரஷ்யா நாடு அறிவிக்கிறது 23 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க. 2வது இன்னொரு கூற்று என்ன, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ படை என்ன பண்ணுறாங்களாம், ஹிட்லர் இறந்துட்டார் 1945 சொல்லி நாசிக் படையை சேர்ந்தவங்களாம் சொன்ன வாட்டி இவரை தேடிட்டு அண்டார்டிகா போகிறாங்களாம். ஓகேங்களா? ஜெர்மனியில் செத்து போன ஒரு ஆளை தேடிட்டு இவங்க இங்கேருந்து என்னங்க போகிறாங்க, அண்டார்டிகா போகிறாங்களாம். இதெல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம், உண்மையிலுமே நடந்திருக்குது. அப்படி அவங்க தேடி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு அண்டார்டிகா ரொம்ப பனி பிரதேசம் உள்ள ஒரு பகுதி. அங்கே இவங்க போயிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போன தளபதிகள் ஒரு தளபதி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவரை நாங்கள் தேடி போனது உண்மைதான், அவர் இறந்துட்டாருங்கிற விஷயங்களாம் நம்ப முடியாது, அப்படி அவர் சாவக்கூடிய ஆள் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச தகவலின்படி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய அமைப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா UFO அப்படிங்கிறத அவர் வந்து வச்சிருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹியூமன்ஸ் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவியோடு அவர் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாருன்னு எங்களுக்கு வந்து சீக்ரெட் ஆளுங்க வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு இடத்த வச்சு அங்கே வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயங்கள்லாம் வந்து தயாரிச்சாருன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிக்கிறேன் நாங்கள். அதனால் அவர் நாங்கள் தேடி போனோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அங்கே இவங்க அண்டார்டிகா போனவொன்னா ஒரு விதமான ரேடியேஷன் காரணமாக இவங்க படையில் இருந்த நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்துருக்கிறாங்க. பொதுவாக அதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெளியில் இருக்கிறவங்க பனி சேரலைன்னா மூக்கில் வந்து ரத்தம் வந்து இறந்துருவாங்க, அதிகப்படியான குளிர் செல்சியஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் ஹிட்லர் அப்படிங்கிறவர் இறந்தது அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து நாசிக் படை தோற்று போன அன்னைக்கு அவர் சாவலை, அதன் பின்னாடி தான் சேர்த்துருக்கிறாங்க. அவர் மட்டும் இருக்கிற பாடி மட்டும் தான் அங்கே இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு வந்து உண்மையான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவரை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்காது. 2ஆம் உலகப் போர் வந்ததுக்கு அவர் தான் காரணம், அது முடிகிறப்ப தற்கொலை பண்ணி செத்து போனதும் அவர் தான் காரணம். ஓகேங்களா? அவரை பற்றின பார்ட் 2 நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.